அதான் அப்பவே படம் வரைஞ்சு பாகம் குறிச்சேனே. என்ன இந்த ஆளு இப்படி மிரட்டுறாரு? ச்சே. என்ன பாடுவியா இல்ல அடுத்த சம்பவத்தை அரங்கேற்றணுமா? நான் பாட மாட்டேன். சரி. ஆமா, உன் குடும்பத்துல யாருக்கோ நீச்சல் தெரியாதாமே, அவங்களுக்கு நீச்சல் சொல்லி தர போறேன். இதுதான் அடுத்த சம்பவம். வச்சிடுறேம்மா. நீ பதறி அடிச்சு ரெக்கார்டிங் வரணும். நீ வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். என்ன இந்த ஆள் இப்படி சொல்றாரு? யாருக்கு நம்ம வீட்ல நீச்சல் தெரியாது? அதை வச்சு என்ன பண்ண போறாரு? ஆமா, உன் குடும்பத்துல யாருக்கோ நீச்சல் தெரியாதாமே, அவங்களுக்கு நீச்சல் சொல்லி தர போறேன். இதுதான் அடுத்த சம்பவம். நாம உண்மையெல்லாம் சொல்லிடலாம். இதுக்கு மேலே கார்த்திக் சார் கிட்ட இருந்து மறைக்க முடியாது. இப்ப அதனால்தான் எல்லா பிரச்சனையும். ஏய் ஆனந்த், வா குடிக்க வரியா? பெரிய பாஸ் என்னப்பா ஜாலியா குளிச்சிட்டு இருக்கீங்க போல. பெரிய பாஸுக்கு நீச்சல் தெரியுமா? ஹலோ, அவன் ஸ்டேட் லெவல் சாம்பியன். ஒரு பையன் ஸ்டேட் லெவல் சாம்பியன், இன்னொரு பையன் கழுத்தளவு தண்ணியில கூட இறங்க மாட்டான். என்ன ஃபேமிலி பாஸ், புரிஞ்சிக்கவே முடியலையே. ஒரே ஃபேமிலினா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணுமா? அதுவும் சரிதான். நீங்க அப்பாவுக்கு கம்பெனி கொடுங்க பாஸ். கொடுக்கலாமே. அடிய பாதம், நீங்களும் வாங்கல வந்து ஜோதியில ஐக்கியமாயிடுங்க. ஐயோ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. சரி சரி, அந்த ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டுட்டு போங்க. அதை எதுக்கு சும்மா வச்சிருக்கீங்க? ஓகே ஓகே. நீங்க வேணும்னு கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் ரெடி பண்ணி வைக்க சொன்னேன். இப்ப போய் ஆன் பண்ண சொல்றேன். என்ஜாய் பண்ணுங்க பாட்டை கேட்டு. ஏ ஆனந்த், நீ வா. குமார், பாட்டை போடுறா. என்னன்னு சொல்லி வான் பண்ணுவதீப்பா? கார்த்திக்கும் அந்த ஆளுக்கு இருக்கிற பிரச்சனைல இப்படி பழி வாங்குறாருன்னு சொல்ல போறியா? நான் எதையுமே யோசிக்கலக்கா, ஆனா கவனமா இருக்க சொல்லணும்க்கா. அந்த ஆளு கார்த்திக் விட்டுட்டு உனக்கே போன் பண்ணி மிரட்டணும்னு கேட்பாங்க, அதையும் யோசிச்சுக்கோ. அதெல்லாம் இப்ப யோசிக்க முடியாது. நீங்க முதல்ல வாங்க. ஒருத்தருக்கா கொடுத்தா ஹாப்பி என்று முதல். சார், என்ன சார் ஜாலியா பாட்டு பாடிட்டு வரீங்க? ஏன்பா, ஆடியோ பாதம்னா ஆடிக்கிட்டு தான் வரணுமா? இது பாடிய பாதம், கொஞ்ச நாள் பாடலாமேன்னு பாடிக்கிட்டு வரேன். சார், அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? எந்த விஷயத்தை எவன்பா சொல்றீங்க? இந்த ரிசார்ட்ட வேற யாரா வாங்க போறேனா? சார், ஸ்விமிங் பூல்ல உங்க பெரிய பாஸ் விழுந்துட்டாரு. அது தெரியாம ஜாலியா பாட்டு பாட்டு வரீங்க? என்னது? பெரிய பாஸ் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரா? பாஸ் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களை காப்பாத்த. ஏப்பா, இங்க ஏதாவது ஆலமரம் இருக்கா? எதுக்கு? இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அந்த விழுத புடிச்சுக்கிட்டு சொயின போய் ஸ்பாட்லயே இறங்குவேன். அதுக்குதான். இங்க ஆலமரமும் இல்ல, அரச மரமும் இல்ல. போய் காப்பாத்துற வழிய பாருங்க. டோன்ட் வரி பாஸ், நான் இருக்கேன். நான் வந்து உங்களை காப்பாத்துறேன். என்னை யாரும் தடுக்காதீங்க, என்னை யாரும் தடுக்காதீங்க, என்னை யாரும் தடுக்காதீங்க. யோ, உன்னை யாருமே தடுக்கலையா? போய் காப்பாத்துற வழிய பாரியா. சரி பாஸ், இத வந்துட்டேன். சரியான பைத்தியம். நாள உண்டி இல்லன்னு பண்ணிடுறேன். என்ன நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காரு?
என்னது இது? சாம்பிள் காட்டினதுக்கே சரண்டர் ஆயிடுவா போல. இன்னும் கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஆட்டம் க்ளோஸா? சரி, டைம் மிச்சம். சொல்லுமா ராசாத்தி, ரெக்கார்டிங்க்கு கார் அனுப்பி வைக்கவா? என்னையா நினைச்சிட்டு இருக்க? ஆ? யோவா? ஓ, மரியாதை வேற கொடுக்கணுமா? நீ பண்ணிட்டு இருக்கிற கிரிமினல் வேலைக்கு உனக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடு. அப்ப நீ இன்னும் சரண்டர் ஆகிற ஐடியால இல்ல. ஹம், அது எந்த காலத்திலயுமே நடக்காது. ம், இத பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இதை இதோட விட்டுரு. என் ஃபேமிலில யாருக்காவது ஏதாவது ஆச்சு, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அப்படியா? நீ எனக்கு பூச்சாண்டி காட்டுறியா? இது பார், நீ எல்லாம் இன்னும் முளைக்கவே ஆரம்பிக்காத காலம். முட்டி முளைச்சு வெளியே வரதுக்கு முன்னாடியே மொத்தமா வெந்நீர் ஊத்திட்டு போயிடுவேன். என்ன, நான் உன் லெவலுக்கு இறங்கி வந்ததும் நீ எனக்கு சமம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தொலைச்சிருவேன், தொலைச்சு. தீபா, சொல்லுங்கக்கா. பாட்டி உன்னை கூட்டு வர சொன்னாங்க. ஏதோ அடுத்த போட்டி வச்சிருக்காங்களாம். நான் வரலக்கா. ஏன் தீபா? அருணுக்கு நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன, அதுக்கு நீதான் காரணங்கிற மாதிரி யோசிச்சு கஷ்டமா இருக்கா? கண்டிப்பா நான் தானக்கா காரணம். நீ எப்படி காரணமாவ? உன்னை மிரட்டி பணிய வைக்க அந்த சிதம்பரம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீ பொறுப்பாவியா? அந்த சிதம்பரம் தான் மிரட்டிட்டு இருக்காருன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லி எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ல கூட முடியலக்கா. புரியுது, ஆனா சொன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி வரும். கண்டிப்பா பல்லவி விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அத ஃபேஸ் பண்ண நீ ரெடியா இருக்கியா? கார்த்திக் சார் என்ன ஏத்துப்பாராக்கா? இப்ப சொல்லுங்கக்கா. என்னோட சுயநலத்தினால்தான் எல்லாருக்குமே கஷ்டம். சுயநலமா? நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? நீ அப்படி யோசிக்காத தீபா. நீயே சொன்னல, அந்த ஆளு சும்மா மிரட்டி உன்னை பயமுறுத்தி பணிய வைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி பெருசா எதுவும் பண்ணிட மாட்டாருன்னு. அப்புறம் என்ன? சரி, நீ இப்ப அங்க வரலன்னா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. வா. இல்லக்கா, என்னால இப்ப வந்து கலந்துக்க முடியாது. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன். பாட்டி கிட்ட நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லுங்க ப்ளீஸ்க்கா. என்னாச்சு தீபா? ஒன்னும் இல்லக்கா, கொஞ்சம் சாப்பிட்டது ஏதோ டைஜஸ்ட் ஆகல. அதான் இப்ப அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதும் வாமிட் வந்துருச்சு. சரி இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏமா, இப்பதான் இப்படி இருக்கா இல்ல கொஞ்ச நாளாவே இப்படி இருக்கா? இல்ல பாட்டி, இப்பதான். சரிம்மா, கடைசியா எப்ப தலைக்கு குளிச்ச? என்னங்க தீபா? குடு. இப்போ ஓகேவா? ஓகேவா தீபா? ஆ, ஓகே சார். சரி வாங்க போலாம். வரேன் பாட்டி. என்னம்மா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமலே போற?
பாட்டி தீபா போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க வாங்க. சரி வாங்க. ரொம்ப முடியலன்னா சொல்லுங்க, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்ல வேண்டாம் சார், கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சா சரியாயிடும் சார். ஆ சரிங்க. உங்களுக்கு ஜூஸ் எதுனா வாங்கிட்டு வரவா? இல்ல அதெல்லாம் வேண்டாம் சார். இல்லைங்க, ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல. இல்ல சார், கொஞ்ச நேரம் போகட்டும். இப்போ பச்சை தண்ணி குடிச்சா கூட வாமிட் வருது. சரிங்க, நீங்க படுத்துக்கோங்க. சரி சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் இருக்கேன். இல்ல சார், ரொம்ப நாள் கழிச்சு உங்க அண்ணன் வந்திருக்காரு, சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்க. என்னால நீங்க இப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க படுங்க. நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறமா போறேன். ம். தூங்குங்க. மீனாட்சி அக்காதா? சொல்லுங்கக்கா, என்ன இந்த டைப்ல? தீபா, நீ முடிச்சிட்டு தானே இருக்க? தூங்கிட்டு இருந்தா பேச முடியுமா? என்கிட்ட இந்த மொக்கையெல்லாம் நல்லா போடு, ஆனா பேச வேண்டிய ஆள் கிட்ட பேசாத. அக்கா, கார்த்திக் சார் இன்னும் ரூமுக்கு வரல, அப்புறம் எப்படி தூங்குவேன்? ஓ, கார்த்திக் சார் வந்தாதான் தூங்குவீங்களா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் என்னத்த ஆரம்பிக்கிறது? உன் கார்த்திக் சார் வந்து இப்ப ஆரம்பிப்பாரு. இன்னைக்கு உனக்கு சிவராத்திரி தான், ரெடியா இருந்துக்கோ. என்னக்கா சொல்றீங்க? உங்களுக்குள்ள நடக்காம இருக்குல்ல, அது இன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொல்றேன். உட்காருங்க. இந்த பாட்டு என்ன கலந்து கொடுத்தாங்கன்னு தெரியலையே. ஒரு மாதிரி கோல்டா இருக்குல்லங்க. ஏசி ஆஃப் பண்ணி தான் சார் இருக்கு. இருந்து ஒரு மாதிரி குளிருது. இந்த குளிருக்கு எதனா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? இந்த டைம்ல சாப்பிட என்ன சார் கிடைக்கும்? எதனா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா சாப்பிட முடியாது. ஏங்க, ஏதோ ஒரு நல்ல ஸ்மெல் வருது. அது ரூம் ஸ்ப்ரே சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் ஸ்ப்ரே அடிச்சேன். ஓகே, நல்லா இருக்கு. என்ன என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏங்க பார்க்க கூடாதா? ஏங்க, அந்த கிளாஸ் எடுங்க. இந்தாங்க சார். உங்களுக்கு சுடு தண்ணி வேணுமா? இல்ல வேணாம். ஓகே. குட் நைட் தீபா.
என்ன இது பாட்டி சொன்னதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஒருவேளை மாத்தி பாலை பாட்டி குடிச்சிருப்பாங்களோ? வந்தாரு, குளிருதுன்னு சொல்லி சுடு தண்ணி போட்டு குடிச்சு இழுத்து போட்டு தூங்குறாரு. ஏதாவது ஜண்டா வேர்னு சொல்லி தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டீங்களா? நிஜமா தான் சொல்றியா தீபா? அக்கா, நான் பாட்டுக்கு இருந்தேன். தேவையில்லாம ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டு வேங்கக்கா போன. என்ன சொல்ற இவ? காரி துப்பிட்டா. ஆ? பாவம் பாட்டி அவ பாட்டுக்கு இத பத்தி எல்லாம் யோசிக்காம நடக்கிறப்ப நடக்கட்டும்னு இருந்தா. தேவையில்லாம அவளுக்கு ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டு ச்சே. ஐயோ, எங்கேயோ தப்பு நடந்திருக்குமா? என்னன்னே புரியலையேம்மா. வந்துட்டியா? என்னாச்சு இவருக்கு? வாசனை கும்மன்னு இருக்கே. அது இந்த மல்லி வாசமா இல்ல என்னோட மனச திருண்ண இந்த வில்லியோட வாசமானு தான் தெரியல. வில்லியா? ஆமா, மனசுக்குள்ள பூந்து அப்படியே கலவரம் பண்றீங்க. அப்போ நீ வில்லி தானே? என்னாச்சு? என்னென்னவோ ஆகுது, எப்படி சொல்றதுன்னா தெரியல. ஐயோ, என்னாச்சு உனக்கு? உடம்பெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கேறுது. முறுக்கேறுதா? டின்னர்ல ரசகுல்லா தானே வச்சிருந்தாங்க, முறுக்கலாமா வச்சிருந்தாங்க? மொரன்னு மொக்க போடுற. ஆனா இப்ப நீ என்ன சொன்னாலும் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏய். ஓ, இதானா? இந்த மீனாட்சி வேற இப்பதான் போயிருக்கா. ஆனந்த் வேற 6 மாசம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கா. ஏற்கனவே விவகாரமா தான் வந்திருப்பான். இதுல ஜெண்டா வேற பால வேற குடிச்சிருக்கான். ஐயோ, என்னாக போகுதோ? ஐயோ, என்ன செல்விமா? டேய், நானே பிளான் சொதப்பிடுச்சுன்னு செம்ம கடுப்புல இருக்கேன். மரியாதையா ஓடி போயிடு.
பிளான் சொதப்பல செல்விமா. சொதப்பலையா? என்ன சொல்ற நீ? அங்க அப்படி சொன்ன, இங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க. கார்த்திக் குடிக்கலன்னா என்ன? ம், மொத்தம் 5 கிளாஸ் பால் குடுத்தீங்களா? அதுல 5வது கிளாஸ் பாலை யார் குடிச்சான்னு நினைக்கிறீங்க? உன் புருஷன் இந்த ரங்கசாமி தான் குடிச்சேன். ஐயோ, நம்ம பேர கார்த்திக் அவனோட ஜெண்டாவர் பாலை என்னோட கிளாஸ்லயும் ஷேர் பண்ணிட்டான். ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கு. இருக்கு பயல. இன்னொரு தடவை என் புருஷன் அது இதுன்னு உளர்ன கட்டை எடுத்து உன் மண்டைய பொழந்துருவேன். அப்புறம் நீ மொத்தமா மண்டைய போட்டுருவேன். இல்ல செல்விமா, நீ ஆசையா கேப்பிய தஞ்சாவூர் அல்வா, அத போய் வாங்கிட்டு உன்னை பார்க்க ஆசாசியா ஓடி வந்தேன். என்ன இப்படி ஏமாத்திட்டு போறியா? டேய், எனக்கே அல்வா குடுக்கறியா? இல்ல நமக்கு. தோ, லூசு பயலே, உன்னை என்ன பண்ணி சரி பண்றதுன்னே எனக்கு தெரியலடா. கர்மம். நீ எதுவும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். செல்விமா, செல்விமா, செல்வி, செல்விமா, செல்வி. செல்விமா, கதவை துறமா ப்ளீஸ். துறமா செல்விமா, கதவை துறமா ப்ளீஸ். நீ கதவை துறக்காட்டி நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். உனக்காக இங்கேயே தவம் இருப்பேன். அன்பே செல்வி, கல்லுக்குள்ள ஈரம் இல்லையா? கணவனே கண்கண்ட தெய்வம்னு இருந்த உனக்கு காதலிக்க நேரம் இல்லையா? ஐயோ, கர்மம் கர்மம். 1000 நிலவேவான்னு உன்னை கூப்பிடுது, உனக்கு புரியலையா? ரெட்டை ரோஜாவா இருந்த நம்ம வாழ்க்கை கார்த்திகை தீபமா மாறி போடுது. இன்னுமா உனக்கு நினைவுல? கடலோர கவிதையா நீ சொன்னத எல்லாம் மறந்துட்டியா? ஐயோ, முந்தான முடிச்சு போட்டேன். நம்ம வாழ்க்கையில தீபம் ஏத்தலான்னு சொன்னியே, இப்போ கிழக்கே போக ரயிலா சிக்கு புக்குன்னு போயிட்டியே. என்னமா வளர அந்த பைத்தியக்கார. இருடா, விடியட்டும். மொத்தமா சாமி அடி உன் பைத்தியத்தை தெளிய வைக்கிறேன். இந்த கதவு வெள்ள திறக்காதா? பார்த்து தர, விழுந்துருவேன். துறமா, நீ துறக்கிறவர்களே விட மாட்டேன். அன்பே துறனி. செல்விமா, அல்வா வாடுது, நானும் வாடுறேன். அதே மாதிரி நீங்களும் தைரியமா இருக்கலாம். நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். எங்க அம்மா சோகமா இருந்தா என்னால தாங்க முடியாது. அதே மாதிரிதான் நீங்களும். சரி, வாங்க போலாம். கரெக்டா பண்ணாங்கல்ல? ஏ தீபா, சூப்பர் தீபா. இந்த ஜோடிதான் சூப்பர். அடுத்த அபிராமி நீதான், வா. அவங்க 3 பேர் தான் விளையாடிட்டாங்கல்ல, அது போதுமே. சும்மா வாமா, பிகு பண்ணிக்காத. மா ப்ளீஸ் மா, போங்க. இதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு தானே பண்றோம். மா போங்கம்மா, அப்பாவே உங்ககிட்ட கலைய வாங்க ரெடியா இருக்காருல்ல, போங்க. மா பரவாயில்ல, வாங்கம்மா. சரிப்பா. அதானே, கார்த்தி மட்டும் தானே உங்களுக்கு புள்ள. அவன் சொல்லிட்டா உடனே சரிப்பான்னு கிளம்பிட வேண்டியது. இப்பதான் ஆட்டம் களை கட்டுற மாதிரி இருக்கு. வாங்க மேடம், அப்பா பாஸ் மாதிரி நடிச்சு காட்டுங்க. நாச்சியா, என் கண்ணாடி எங்க வச்ச? உங்க ஷர்ட் பாக்கெட்ல தான் இருக்கு. ஓ, நானா இங்க வச்சேன்? இல்ல, வேலைக்கு ஆள் வச்சு வச்சீங்க.
போதும். சரி, இப்ப போட்டியோட முடிவை சொல்லிடலாமா? 4 பேருமே ரொம்ப நல்லாதான் பண்ணீங்க. அவங்க புருஷன்கிட்ட கவனிச்சதா சொன்னாங்க. இதுல நாம ஒண்ணும் மறுக்க முடியாது. இருந்தாலும் ஒருத்தர் பண்ணது மட்டும் மத்த 3 பேர்ல இருந்து வித்தியாசமா இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா. ஏங்க, சமயம் வரும்போது கார்த்திக் சார் அவர் ஒய்ஃப் பண்ண அந்த குறும்பெல்லாம் எப்படி லிஸ்ட் போடுறாருன்னு பாருங்க. குறும்பா? ஆமா. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? நான் தூங்கும் போது என் முகத்தை பார்த்து பேசிட்டு இருந்தீங்கல்ல. All I know. ஐயோ, தாடியில கை வைக்கிறதுக்கே பயமா இருக்கு. அந்த மேனரிசம் பிடிச்சதுனால தானே நான் இமிடேட் பண்ணேன். நம்பிட்டோம். சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இதுக்கு எதுக்கு சார் தேங்க்யூ எல்லாம்? உங்களால என் குரலுக்கு கிடைச்ச அங்கீகாரத்துக்கு நன்றி கடனா நான் இது கூட பண்ண மாட்டேனா? என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு என் பக்கம் நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என் கம்பெனிக்கு மட்டும் பாடுவேன்ற மாதிரி சொன்னீங்கல்ல, அது வேண்டாங்க. நீங்க எல்லா கம்பெனிக்கும் பாடணும். அதாங்க எனக்கும் பெருமை. எல்லாருக்கும் பாடுவீங்கல்ல? இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு மட்டும் பாடுறேன் சார். என்னோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் எப்ப என்னால தைரியமா இந்த உலகத்துக்கு என்னோட முகத்தை காட்ட முடியுமோ அப்ப நான் எல்லாருக்காகவும் பாடுறேன் சார். கண்டிப்பா உங்க பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடியுங்க. அது விஷயமா எந்த ஹெல்ப் வேணும்னாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ சார். சரிங்க பல்லவி, தேங்க்யூ. கடவுளே, கார்த்திக் சார் பெரிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்காரு. இதுல என்னோட வாய்ஸ் ஒரு முக்கியமான விஷயமா நினைக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம நான் இந்த ஆல்பத்திலேயே நல்ல விதமா பாடி கார்த்திக் சாருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். இந்த ஆள் எதுக்கு எனக்கு கால் பண்றாரு? ஹலோ. ஹலோ, என்னம்மா நீ இருக்கிற இடத்துக்கே தேடி வந்து ஒரு பெரிய கம்பெனி உங்ககிட்ட கான்ட்ராக்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு போறாங்களா? அந்த மிதப்புல இருக்கியா? அட என்னடா, எப்படிடா இவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் எல்லா விஷயமும் தெரியுதுன்னு யோசிக்கிறியோ? உங்க மேல ஒரு சின்ன மைக்ரோ சிப்பை வச்சா எப்படி கூகுள்ல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுதோ அந்த மாதிரி நீ எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேமா. தூணிலும் துரும்பிலும் சிதம்பரம். நீங்க இப்படி எடுப்பா பேசிட்டு வேணா இருக்கலாம், ஆனா ஜெயிக்க போறது நாங்க தான். ஓஹோ,
கான்ட்ராக்ட் சைன் பண்ணதும் அதுதான் இறுதின்னு நீ உறுதியா முடிவு பண்ணிட்டியா? கண் இமைக்கிற நொடியில எது வேணா நடக்குமா? மறந்துடாத. மேஜிக் என்டர்டெய்னர்ஸ்க்கே நான் மேஜிக் காட்டுவேன். அதுவும் ஒன்ன வச்சு, உன் குரலை வச்சு மேஜிக் காட்டுவேன். நீ நாளைக்கு எனக்கு பாடுவமா? அதுவும் ரிசார்ட்ல இருக்கும் போதே உன்னை எனக்கு பாட வைப்பேன். உங்க நம்பிக்கைக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். வைக்கிறீங்களா? குழந்தை குழந்தை, உன்னை என்னால முழுசா கோவிக்க கூட முடியலமா. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணு. வச்சிடுறேம்மா. It is time to make the magic. See you tomorrow, baby. இருந்தாலும் பரவாயில்ல, பாசோட பாட்டி தானே, திட்டிட்டு போங்க. அதனால நான் குறைஞ்சா போயிட போறேன். இப்ப அம்பியா இருக்கான், நைட் ஆனா ரெபோவாயில கிளம்பிடுறான். சரி, இப்ப நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நேத்து ரிசார்ட்ஸ் ஓனர் போன் பண்ணியிருந்தாரு. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்டாரு. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு இது வரைக்கும் சொல்லல. அதான் நேரடியா கேட்கலான்னு வந்தேன். ரிசார்ட்ஸ் பிடிச்சிருக்குல்ல? எங்க பிடிச்சிருக்கு தானே கேக்குறாருல, சொல்லுங்களேன். எனக்கு ஓகே தாங்க. கார்த்தியும் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே. பாட்டி பாத்தீங்களா, போட்டியில ஏதோ அவரை குறை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப புரியுதா? ஏய், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு பார்த்து முடிவு பண்ண தானே ஃபேமிலியோட வந்தோம். இப்போ அவங்க சஜஷன் கேட்காம இருந்தா எப்படி? சரி சரி விடுங்க, நானே கேக்குறேன். என்னப்பா, எல்லாருக்கும் இந்த ரெசார்ட் பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே பாட்டி. கார்த்தி, உனக்குப்பா? எனக்கும் ஓகே தான் பாட்டி. அருணாச்சலம், நீயும் உன் பொண்டாட்டியும் என்னப்பா சொல்றீங்க? என்ன நாச்சியா? அதானே, நாச்சியா கிட்ட கேட்காம உனக்கு எதுவும் பேச வராதே. அதான் பசங்க 3 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களே, அதுக்கு மேல நாம என்ன சொல்ல போறோம்? அப்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அப்படிதானே? அப்ப ரொம்ப சந்தோஷம். டாக்குமெண்ட்டை யார் பேர்ல ரெடி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது என்ன கேள்வி? என் வீட்டுக்கார் பேர்ல தான் ரெடி பண்ணணும். என்ன என்ன ஐஸ்வர்யா பேசுற? அது எப்படி அருண் பேர்ல மட்டும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? 3 பேருக்கும் பொதுவா தான் எழுதணும். ஆமாமா, அதான் சரியா வரும். என்ன மாமா இது? ரிசார்ட் பிசினஸ் பண்ணணும்னு சொன்னது என் வீட்டுக்காரரு. இந்த ரிசார்ட்ட பத்தி விசாரிச்சு அதை வாங்கணும்னு விருப்பப்பட்டதும் அவர்தான். இதுல எதுக்கு மத்த 2 பேரையும் சேர்க்கணும்னு சொல்றீங்க? கார்த்தியோட ஆடியோ பிசினஸ்ல நாங்க ஏதாவது மூக்க நுழைக்கிறோமா? தனித்தனியா இருக்கிறது அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். இவங்க பண்றத பார்த்தா கமிஷன் வராது போல. அம்மா, சிதம்பரம் தான் போன் பண்றாரு. என்னவா இருக்கும்? இதோ இதான் சாக்குன்னு இவ பாட்டு கிளம்பிட்டா. இவளா கார்த்திக் ஜெயிக்கணும்னு வேண்டிக்க போறா? ஹலோ, சும்மா சும்மா கால் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீ வந்து பாடிட்டு போயிட்டீன்னா அதுக்கப்புறம் நான் எதுக்குமா உன்னை இரிட்டேட் பண்ண போறேன்? சீரியஸா, நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேமா.
நான் பக்கா ஜென்டில்மேன். அதை நிரூபிக்கிறதுக்காவது ஒரு தடவை வந்து ஒரு பாட்டு பாடிட்டு போயிடு. நீங்க எத்தனை தடவை கால் பண்ணாலும் சரி, என்ன சொல்லி மிரட்டினாலும் சரி, நான் உங்களுக்காக வந்து பாட மாட்டேன். சரி, நீ இந்த பல்லவியை தான் பாட போறேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்லி மிரட்டினாலும் நீ பாட வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆமா, படகு போட்டி எப்படிமா போயிட்டு இருக்கு? அது எப்படி போனா உங்களுக்கு என்ன? எப்படி போனாலும் எனக்கு ஒண்ணு இல்லம்மா. ஆனா அதுல உன் புருஷன் இருக்கான்ல, அவன் உயிருக்கு ஒல வைக்க நான் ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன். என்ன சவுண்டே காணோம்? என்ன பண்ணிருப்பேன்னு யோசிக்கிறியா? அப்படியே லைன்ல இரு. உன் புருஷன் போற போட்ல சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கானா? அவன் என் ஆளு. நம்ப முடியலையா? இப்போ நீ போட்ட பாருமா, அவன் உனக்கு ஹை சொல்ற மாதிரி கையாட்டுவான். பாரு பாரு. பாத்துட்டியாமா? இங்க பாருங்க, நீங்க ரொம்ப டூ மச்சா போறீங்க. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போலீஸ்? என்ன கண்ணம்மா, அழுத்த சொல்லவா? ஐயோ வேணாம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்போ பாடுறியா? நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் நீ உன் புருஷன் உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்க. அவன் கையில துப்பாக்கி இருக்கு, அதை பார்க்கணுமா உனக்கு? சரி பாரு, காம்பாம் பாரு, பாரு பாரு. வேண்டாம், அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்ப நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பாடுறியாமா? நான் வரேன், ஆனா அவரை எதுவும் பண்ணிட மாட்டீங்கல்ல? நான் தான் பக்கா ஜென்டில்மேன் சொல்லிட்டேன்ல, சொன்னா சொன்னபடி நடந்துக்குவேன். சரி, நான் இப்ப எங்க வரணும்? ரிசார்ட் என்ட்ரன்ஸ்ல என் கார் நிக்குது, நீ அதுல வந்து ஏறு. உன்னை சேஃபா கூட்டிட்டு வந்து ரெக்கார்டிங் முடிஞ்சு திரும்ப சேஃபா கொண்டு போய் டிராப் பண்ணிடுவாங்க. கிளம்பிட்டியாமா? ஏன்னா நம்ம பையன் ஆர்வ கோளாறுல அழுத்துவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் ஆர்வ கோளாறு தான், வெயிட் பண்றது அவனுக்கு பிடிக்காது. சின்ன பையன் பாரு. இல்ல, நான் கிளம்பிட்டேன். அப்ப நேர்ல பாப்போம். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவலைகள், விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். வா வா,
நான் சொன்னது சரிதானே? சரிதான் சார். கார்த்தி, உன் பொண்டாட்டி உன்னை கரையேத்திட்டு உன் கம்பெனிய கடல்ல தள்ளிட்டா. வாங்க, கமான் 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 கமான். அச்சியா, கார்த்தி தான் ஃபர்ஸ்ட் வரான். ஆமாங்க. இன்னும் போட்டியே முடியலையே. அருண் கண்டிப்பா பீட் பண்ணிடுவார் பாருங்க. அம்மாடி, நான் கார்த்திக் மட்டும் சப்போர்ட் பண்ணல. பிள்ளைங்க 3 பேரும் பத்திரமா வந்து சேரணும், அவ்வளவுதான். ஆமாமா, நீங்க ரொம்ப நியாயஸ்திதான். பெரிய கான்ட்ராக்ட் இப்ப நம்ம கையில். தோத்துட்டு எப்படி வரான் பாரு. பாஸ், இனிமே நீங்க தான் என் புது பாஸ். நான் அப்பயே சொன்னேன்ல, நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு. நீங்க வேற லெவல் சார். இருக்கட்டும். இதுல கூலிங் கிளாஸ் வேற. என்னங்க உங்க தம்பி கிட்ட தோத்துட்டீங்க? நீங்க தான் அண்ணனு காட்ட வேண்டாமா? அண்ணன்னு காட்டணும்ன்றதுனாலதான் தம்பி முன்னாடி போகட்டும்னு விட்டு கொடுத்தேன். டேய் ஆனந்த், உருட்டு உருட்டு, செம உருட்டுடா. தோத்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா உங்களுக்கு? இப்படி கேஷுவலா சிரிச்சிட்டு இத பாரு அடிய பாதம். சொல்லுங்கப்பா. இது பாஸோட பாட்டி. சொன்ன மாதிரியே பொறுப்பா போட்டியை நடத்தி முடிச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. அவளா இஷ்டத்துக்கு போயிட்டு அவளா இஷ்டத்துக்கு வரா. எல்லாம் கார்த்தி கொடுக்கற இடம். என்ன தீபா, டேப்லெட் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். மேடம், டேப்லெட் வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? நான் நம்ம பசங்களை விட்டு வாங்கிட்டு வர சொல்லிருப்பேன்ல. இல்ல சார், பக்கத்துல கடை இருக்குன்னு நினைச்சு போயிட்டேன். மா, தலைவலி தேவலாமா? பரவாயில்ல பாட்டி. இங்க பாரு தீபா, போட்டியில யார் ஜெயிச்சதுன்னு தெரியுமா உனக்கு? வீட்டுக்காரன் தான். சரிங்கம்மா, நம்ம கார்த்திக் பாஸ் ஜெயிச்சிட்டாரு. சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. டாக்குமெண்ட்டை யார் பேர்ல ரெடி பண்ணணும்? அதான் கார்த்திகே சொல்லிட்டான்ல, வீட்டுக்கு வந்த 3 மருமகள்க பேர்ல தான் எழுதணும்னு. அதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? ஓகே ஓகே.
அடிய பாதம், சொல்லுங்க பாஸ். நாங்க வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு சொல்றோமே. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்பவும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன அவசரப்படுத்தாதீங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்க மத்த விஷயத்த சொல்றோம். இதோ பிரேக் போட்டாச்சு. அப்பா இப்படி திடீர்னு டிலே பண்ணா வேற பார்ட்டிக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்கப்பா. ஆமாம் பாஸ், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கையோட பேசி முடிச்சு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போயிடுங்களா. பெரிய அமௌண்ட் இல்லையா அடிய பாதம்? அத சட்டுன்னு பேசி முடிவு பண்ண முடியாது. நாங்க இன்னும் விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஓ வச்சு வில்லங்கம் பண்றாங்களே. எல்லாத்தையும் முடிச்சிட்டு அது ஓகேன்னு தோணுச்சுன்னா மேற்கொண்டு பேசலாம். பாஸ், எங்க சைடுல நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். அப்படியே நான் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாலும் கார்த்தியோட பேர்லயா பண்ணிருப்பேன்? என் 3 பசங்களோட பேர்ல தானே வாங்கிருப்பேன். ஆமா அத்தை. ஏன்னா ஆடியோ கம்பெனி 3 பேர் பேர்ல தானே இருக்கு. அண்ணே, ஆடியோ கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் என் சோர்ஸ்ல தான் கொடுத்துருக்கேன். நான் வீட்ல இருந்து 1 பைசா வாங்கல. எங்க கேட்டீங்களா? நீங்களும் அந்த மாதிரி உங்க சோர்ஸ் மூலமா ரிசார்ட்டை வாங்குங்களேன்னு உங்க தம்பி சொல்லாம சொல்றாரு. உங்களுக்கு அதாவது புரியுதா இல்லையா? அண்ணா, நான் அப்படி மீன் பண்ணல. அவங்க தான் இப்ப தேவையில்லாம ட்விஸ்ட் பண்றாங்க. ஆடியோ கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சின்னதுண்ணா. அதான் நான் துணிஞ்சு ஸ்டெப் எடுத்தேன். அதுவும் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் நான் முடிவெடுத்தேன். அவங்களும் அதுல ரிஸ்க் கம்மின்றதுனால ஓகேன்னு சொன்னாங்க. ஆனா ரிசார்ட் பிசினஸ் வேறண்ணா. அதனால தான் அப்பா யோசிச்சு முடிவெடுக்கலாம்னு சொல்றாரு. அருண், நான் உன்கிட்ட என்னப்பா சொன்னேன்? முதல்ல சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தானே சொன்னேன். என்னவோ நீ சொன்னாலும் நான் மறுக்கிற மாதிரி எல்லாம் ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்கா. மாமா, கார்த்தி ஆடியோ பிசினஸ் எதனால மாமா சூஸ் பண்ணாரு? இன்வெஸ்ட்மெண்ட் கம்மிங்கிறதுனாலயா? இல்ல, அவருக்கு மியூசிக் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால அவர் அதை பேஸ் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்ப அருணும் அவரோட இன்ட்ரெஸ்ட பேஸ் பண்ணி தானே முடிவெடுத்தாரு. அதுக்கு மட்டும் எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேச்சை இங்க கொண்டு வரீங்க? சம்பாதிக்க 1000 வழி தேடிக்கலாம். ஆனா புடிச்ச விஷயத்த செய்யறப்போ முழு மனசோட ஈடுபட முடியும். சக்சஸும் பண்ண முடியும். எப்பா எப்படி பாயிண்டா பேசுறான். நமக்கெல்லாம் இவ்வளவு யோசிக்க வராது. இப்ப என்ன, அருணுக்கு ரெசார்ட் பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஏங்க, அவதான் புரியாம பேசுறான்னா நீங்க விட்டா வாங்கி கொடுத்துருவீங்க போல இருக்கு. இந்த பாரு ஐஸ்வர்யா, நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா யதார்த்தத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. கோடிக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ணணும். அவ்வளவு காசையும் கையில ரெடியாவா வச்சிருக்கோம். நாங்களே ஹெல்ப் பண்ணாலும் லோன் போட்டு தான் வாங்கணும். இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ குருவி சேர்க்கிற மாதிரி இந்த சொத்தை சேர்க்கறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். எல்லாத்தையும் யோசிச்சுதான் செய்ய முடியும். அருண் விருப்பப்படுறாங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு எதையும் எங்களால பண்ண. மாப்பிள்ள வந்துட்டானோ? சொல்லு மாப்பிள்ள, ஆபீஸ்க்கு வந்துட்டியா? வந்துட்டேன். நீ ரூம் கோடா? வந்துட்ட மாப்பிள்ள. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். என்ன சிஸ்டர், பாஸ் வந்தாதான் நீங்களும் ஆபீஸ்க்கு வருவீங்களா? அது கார்த்திக் சார் தான் லீவ் எடுத்துக்க சொன்னாரு. ஓ ஓகே ஓகே, லீவ் இட். அப்புறம் சிஸ்டர், பல்லவியோட ரெக்கார்டிங் இருக்கு. கார்த்திக் சார் சொன்னாரா? சொன்னாருண்ணா. அதான் நான் பார்த்தேன்.
பாஸோட பிஏ நீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? சிஸ்டர், போன தடவை மாதிரி இந்த தடவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. பல்லவி பாடுறத லைவா கேட்கும் போது செம்ம ஃபீலா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த வாட்டி ஆபீஸ்லயே இருக்கணும். அப்புறம் நீங்க பாட்டுக்கு கோயிலுக்கு போற அங்க போறன்னு போயிடாதீங்க. சரி, நீங்க சீட்டுக்கு போங்க. பாஸ் எனக்கா வெயிட்டிங். வேண்டாம், அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்ப நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பாடுறியாமா? உட்கார்றா. ஸ்னேகா இன்னும் வரலையா? ஸ்னேகா இன்னைக்கு லீவு மாப்ள. உனக்கு மெயில் பண்ணிருக்கிறதா குரூப்ல அப்டேட் பண்ணிருந்தாங்க. சரிடா, ஆபீஸ் மெயில் நான் செக் பண்ணல, நான் பாக்குறேன். என்ன, நானே ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன், வாயடைச்சு போய் நிக்கிறீங்க. நானா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு யாரையும் அணுகிட மாட்டேன் தம்பி. ஆனா நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணா அது துல்லியமா இருக்கும். பல்லவி உனக்கு மட்டும்தான் பாடுவாங்களா? நான் தான் சொன்னேன்ல, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு. பல்லவி மட்டும் அதுக்கு விதி விலக்கா இருக்க முடியுமா என்ன? இந்த சிதம்பரத்துக்கிட்ட மோதி ஒரு தடவை ஜெயிச்சதும் என்ன ஆட்டம் போட்ட நீ. பிரஸ் மீட்டா கொடுக்கற, கிராண்டா ரிலீஸ் வச்சு நான் கொடுக்கறேன் பார் பிரஸ் மீட். அப்போ இதை விட தரமான சம்பவத்தை நீ பாப்ப. வரேன் வரேம்மா, வரேன் தம்பி. என்ன மாப்ள, பல்லவி இப்படி பண்ணிட்டாங்க. நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களே மாப்ள. இந்த ஆளு வேற எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப எப்ப வேணும்னாலும் வந்து நமக்கு பாடுவேன்னு அந்த பொண்ணு பல்லவி சொன்னதெல்லாம் இந்த ஆளு சொல்லிதான் சொல்லியிருக்கும் போல. அத நம்பி நீயும் கான்ட்ராக்ட்ல சைன் எல்லாம் போட்ட. இப்ப இத சொல்லி அந்த ஆளு நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு பிளான் பண்றாரு. இப்ப என்ன மாப்ள பண்றது? இப்ப நான் உண்மையை சொன்னா இன்னும் நீங்க நொறுங்கி போயிடுவீங்க. என்னால அதையெல்லாம் பார்க்க முடியாது சார். அதுக்கு நான் செத்துடுறதே மேல்.
அந்த ஆள் என்ன பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா இவ்ளோ ஆக்ரோஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான். பிசினஸ் மட்டும்தான் அவனோட மோட்டிவா இருந்தா பல்லவிய பாட வச்சதோட டைரக்டா மும்பை கம்பெனிக்கே பேசிருப்பான். அதை விட்டுட்டு அவன் ஏன் இப்ப கார்த்திய பார்க்க வந்தான்? முழுக்க முழுக்க இது ஈகோப்பா. அதுக்காக அந்த ஆளு எவ்வளவு பணத்தை வேணாலும் கொடுப்பான். பல்லவி ரூபஸ்ரீ கிட்ட மாட்டிக்கிட்டது கூட அவளோட பண தேவைக்காக தான். மிஞ்சி போனா பல்லவிக்கு ரூபஸ்ரீ என்ன கொடுத்திருப்பா? 1 லட்சம் இல்ல 2 லட்சம் கொடுத்திருப்பாளா? அதுக்கே தன்னோட குரலை வாழ்நாள் முழுக்க வாடகைக்கு விட தயாரா இருந்தா. இப்போ சிதம்பரம் மாதிரி ஒரு பெரிய ஆள் டீல் பேசுறான்னா கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட் தான் கொடுத்திருப்பா. கஷ்டப்படுற பொண்ணு மனசு தடுமாறி இருக்கும். இதெல்லாம் பிசினஸ்ல சகஜம்னு நினைச்சுக்கிட்டு கடந்து போயிடுறதுதான் நல்லது. நீங்க சொன்ன மாதிரி கோடிக்கணக்கில் டீல் வந்தாலும் மனசாட்சியை மீறி ஒரு விஷயத்தை என்னால பண்ண முடியாதுப்பா. எனக்கு அப்படி ஒரு துரோகத்தை பண்றவங்களையும் என்னால எந்த ரீசனுக்காகவும் ஏத்துக்க முடியாது. சூப்பர், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். முதல்ல சிதம்பரம் சாரை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம பங்குக்கு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துவோம். சரி, நீங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. தீபா, என்ன இதெல்லாம்? நீ பாடுனேன்னு சொல்றாங்க. வேண்டாம், அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்ப நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பாடுறியாமா? பாத்தியா, நீ கார்த்தியோட உயிரை காப்பாத்த இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க. ஆனா பணத்துக்காக போய் பாடினத பேசிக்கிறாங்க. கார்த்தியும் அதை நம்பிட்டு போறாரு. சார், பல்லவியோட குரல்ல நேர்மை இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த பொண்ணு துரோகம் பண்ணிருப்பான்னு நிஜமாவே தோணுதா சார்? உங்க இன்ட்யூஷன் எப்பவுமே தப்பா இருக்காதுன்னு சொல்லுவீங்க. இப்போ உங்க உள் மனசு பல்லவி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுதா? இல்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் கொடுக்கிற பிரஷரால இப்படி எல்லாம் உங்களை மீறி வார்த்தை வருதா? என்னால எதுவுமே யோசிக்க முடியல. ஆனா இந்த பொண்ணை நான் ரொம்ப நம்பினேன். தப்பு என்னோட தான். லாஸ்ட் டைம் ஒரு ஃப்ராடு பல்லவியா பாட வந்திருக்கான்னு தெரிஞ்சோம் என்கிட்ட சொல்லாம மறைக்க ட்ரை பண்ணவ தானே. சார், அப்புறம் அவங்க தானே சார் உங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு பாடி கொடுத்துட்டு போனாங்க. அப்படி வந்தவங்க இப்போ எப்படி சார் துரோகம் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க? ஒருவேளை சிதம்பரம் அவங்கள மிரட்டி கூட பாட வச்சிருக்கலாம்ல சார்? சரி, அப்படியே இருந்தா கூட சிதம்பரத்துக்கு நான் பாட போறேன், என்னால உங்களுக்கு பாட முடியாதுன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவங்க போய் சிதம்பரத்துக்காக பாடினதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்காக வந்து பாடுறேன்னு அவங்க வேர்டு கொடுத்தாங்கல்ல, அதை நம்பிதானே நான் கான்ட்ராக்ட்லயே சைன் பண்ணேன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல. ஜஸ்ட் ஒரு மெசேஜ், என்னால பாட முடியாது, நீங்க வேற ஆப்ஷன் பாருங்கன்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. அது கூடவா அவங்களால முடியாது? புரியுது சார். ஆனா பல்லவியால
உடனே இன்ஃபார்ம் பண்ண முடியாம ஏதாவது நெருக்கடியில கூட மாட்டிட்டு இருந்திருக்கவும் சான்ஸ் இருக்கலாம்ல சார். உடனே சொல்ல முடியலன்னா என்ன? இப்போ வரைக்கும் அவங்க கால் பண்ணவே இல்லையே, அதுக்கு என்ன அர்த்தம்? இனிமேல் நமக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதெல்லாம் எனக்கு பெரிய லெசன். கார்த்திக் கரை ஏறணுமா இல்ல கரை ஒதுங்கணுமான்னு டாஸ் போட்டிருக்கேன். காயின் அந்தரத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அது லேண்ட் ஆறதுக்குள்ள போய் சிங்கிள் டேக்ல பாடிட்டு நேரத்தோட கிளம்பு. என்னங்க அந்த பொண்ணுதான் காசு வேண்டான்னு சொல்றானா? பேசாம நிக்கிறீங்க. இந்த பொண்ணை எனக்கு தெரியும் சுகந்தி. இந்த பொண்ணு பேர் பல்லவி. எங்க ஸ்டுடியோல வந்து பாடிட்டு போனாங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பாவம். இந்த பொண்ணை சிதம்பரம் சார் மிரட்டி தான் ஸ்டுடியோக்கு வர வச்சு பாட வச்சாரு. பாவமா அந்த பொண்ணு. ஐயோ ஏங்க நீங்க எப்படிங்க அந்த கொடுமையில பாத்துட்டு இருந்தீங்க? சிதம்பரம் சார் எழுத்து என்னால என்னமா பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப கஷ்டமாதான் இருந்துச்சு. ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப நம்மளுக்கு இப்படி உதவி பண்ணிட்டு போறாங்க. ரெண்டையும் யோசிச்சு குற்ற உணர்ச்சியில ஒண்ணுமே புரியாம நிக்கிறேன் சுகந்தி. ஏங்க உங்களால அந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா ஏதாவது கைமாறு பண்ணிடுங்க. பண்றேன். சிதம்பரம் சார் ஏதோ திட்டத்தோட என்ன அனுப்பியிருப்பாரோன்னு நினைச்சிடாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லதான் வந்திருக்கேன். ஆமா சார், சிதம்பரம் சார் உங்களை ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவு கிரிமினல் வேலை பார்த்தாருன்னு எனக்கு தெரியும் சார். அத சொல்லதான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு பாடுறதா வாக்கு கொடுத்துட்டு பல்லவி அவருக்கு ஏன் பண்ணாங்க தெரியுமா சார்? உங்க உயிரை காப்பாத்ததான் சார். என் உயிரை காப்பாத்தவா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், அந்த பொண்ணு பல்லவி ரொம்ப பாவம் சார். சிதம்பரம் அந்த பொண்ண எப்படிலாம் மிரட்டி ஸ்டுடியோக்கு வர வச்சு பாட வச்சாருன்னு தெரியுமா சார்? வேண்டாம், அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்ப நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பாடுறியாமா? நான் வரேன், ஆனா அவரை எதுவும் பண்ணிட மாட்டீங்கல்ல? நான் தான் பக்கா ஜென்டில்மேன் சொல்லிட்டேன்ல. உன் பர்சனல் சோகத்தெல்லாம் இந்த பாட்டுல காமிச்சிடாத. இதுக்கு என்ன மூடு தேவையோ அதுல பாடிடு. நீங்க சிதம்பரத்தை ஜெயிக்கிறது முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமான ஒரு நெருக்கடியில மாட்டிதான் சார் அந்த பொண்ணு உங்களுக்கு கொடுத்த வாக்க மீறிட்டாங்க. அவங்க குரலுக்கு அடையாளம் கொடுத்ததுக்கான நன்றி கடனா தான் அந்த பொண்ணு உங்க உயிரை காப்பாத்திருக்காங்க சார். டேக் போலாமா மேடம்? சார், நீங்க எப்படி மேடம் இங்க? காஃபி எடுத்துக்கங்க.
சார் இவங்க இவங்க என் ஒய்ஃப் தீபா. ஒய்ஃபா? தீபா சார் ஒரு சவுண்ட் இன்ஜினியர். சிதம்பரம் சார் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க யோசிக்கிறீங்க? அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காரு. ஆக்சுவலி பல்லவி மேல எந்த தப்பும் இல்லை. அவங்க என் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க. நீங்க அப்பவே சொன்னீங்க பல்லவி துரோகம் பண்ற அளவுக்குலாம் போயிருக்க மாட்டாங்க. நான் தான் அவசரப்பட்டு அவங்கள தப்பா நினைச்சிட்டேன். இப்ப சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரிய வந்துச்சு. அந்த சிதம்பரம் பல்லவி எப்படிலாம் மிரட்டி பாட வச்சிருக்காருன்னு தெரியுமா? அப்போ ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஆனா பல்லவி இவங்க தானே கார்த்திக் சாருக்கு தெரியாம ஏன் மறைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. அவர் எந்த அளவுக்கு போயிருக்காருன்னு பாத்தீங்களா? சார் வந்தது பல்லவிக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி என்ன பார்க்க வந்திருக்காரு. அனில் சார், டைம் போயிட்டே இருக்கு. கார்த்திக் சார் வந்துருவார்ல? அதெல்லாம் கரெக்டா வந்துருவாரு. சொன்ன மாதிரி இந்த வீக்ல ஆல்பத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் சாங்கையும் கொடுத்துட்றதா சொல்லியிருக்காரு. இவர் எதுக்கு இங்க வராரு? லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்க வந்திருப்பாரு. வெயிட்டான கான்ட்ராக்ட்ல அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியுமா? கார்த்திக் ஃபீல்டுக்கு புதுசா இருந்தாலும் பிளானிங்லாம் பக்காவா இருக்கு. கான்ட்ராக்ட் கைமாறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த பையன்கிட்ட திரும்பவும் அசிங்கப்பட்டு நிக்க தான் வேகமா இங்க வந்திருக்கிறாரு. அதான் நடக்க போகுது பாருங்க. என்ன அனில், அழகா விருந்தாளியா திரும்ப திரும்ப வந்து நிக்கிறேன்னு யோசிக்கிறியா? சார் அப்படிலாம் யோசிக்கல சார். முடிஞ்சு போன கான்ட்ராக்டுக்கு நீங்க இப்படி எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். முடிஞ்சு போன கான்ட்ராக்டா? கார்த்திக் சார் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? இன்னைக்கு உங்க ஆல்பத்தை பத்தி கார்த்திக் சார் ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுக்க போறதா கேள்விப்பட்டேன். அப்படி என்ன அப்டேட் வச்சிருக்காருன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். புது பையன் புதுசா ஏதேதோ பண்றாரு. நாமளும் ஃபீல்ட்ல நிக்கணும் இல்லையா? அதான் கத்துக்கிற ஆர்வத்துல வந்திருக்கேன். எப்படி உட்காரலாமா? சார் ப்ளீஸ் உட்காருங்க சார். தேங்க்யூ. கார்த்திக் வரமாட்டார். ஹலோ சார். வாங்க கார்த்திக் சார். பல்லவியை நான் என் கம்பெனிக்கு பாட வச்சா கான்ட்ராக்டை எனக்கு தரத பத்தி உங்க எம்டி கிட்ட நீங்க பேசுறேன்னு சொல்லிருந்தீங்க இல்ல? நான் அதுக்கான முயற்சியில இருக்கும் போதே நீங்க பாட்டுக்கு திடுப்புன்னு போய் கார்த்திக் கிட்ட கான்ட்ராக்ட் கைது போட்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் சரியா அனில்? சார் இது பிசினஸ். உங்களுக்கு டைம் கொடுத்து பார்த்தோம். உங்ககிட்ட இருந்து எந்த அப்டேட்டும் இல்ல. கான்ட்ராக்ட் வேணும்னா நீங்க தான் ஃபாலோ அப்ல இருந்திருக்கணும் சார்.
அதை விட்டுட்டு நாங்க உங்ககிட்ட ஸ்டேட்டஸ் கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? உங்களுக்கு கொடுத்த அதே டைம் தான் கார்த்தி சாருக்கும் கொடுத்தோம். பல்லவி கார்த்தி சார் கம்பெனிக்கு எப்ப வேணா வந்து பாடுறதா சொல்லிட்டாங்கன்னு அவர் எங்களுக்கு அப்டேட் கொடுத்தாரு சார். ஓ, அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம். பொய்யா ஒருத்தர் ஒரு அப்டேட் கொடுத்தா அதை நம்பி கிராஸ் செக் கூட பண்ணாம எந்த வெரிஃபிகேஷனும் செய்யாம இவ்வளவு வருஷமா உங்க கூட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சிதம்பரத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு கான்ட்ராக்ட அந்த பொடிப்பைய கிட்ட கொடுத்துட்டீங்களா? பொய்யான அப்டேட்டா? ஆமா, பொய்யான அப்டேட் தான். இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக் அனில். அதுக்கே நீங்க ஏமாந்துட்டீங்க. நம்ப வைக்கிற மாதிரி பேசியிருக்கான் பாருங்க. அப்போ அவன் கெட்டிக்காரன் தானே. ஆனா பாருங்க, கெட்டிக்காரன் போய் 8 நாளைக்கு தாங்காதும்பாங்க. இங்க 4 நாளைக்கு கூட தாங்கல, பல்லு இழிச்சிருச்சு. பல்லவியை நான் என் கம்பெனிக்கு பாட வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, எனக்கு பாடின விஷயம் தெரிஞ்சதும் பல்லவி தன் கம்பெனிக்கு பாடக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டீங்களே கார்த்தி, அவனே சொல்லிட்டானா? இந்த விஷயம் கூட கார்த்திக் உங்களுக்கு அந்த அப்டேட்ல கொடுத்துருக்கானா? பண்ணிருக்க மாட்டாரு. எப்படி பண்ணுவாரு? பொய் சொல்லி கான்ட்ராக்ட வாங்கிட்டு இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து பேச போறாரு? அதான் உங்களை மீட் பண்ண பயந்து எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வரமாட்டாரு, வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. ஹலோ சார். புரியுது. அப்போ பல்லவி மேடம் இன்னும் அவங்க யாருங்கிறத வெளிப்படுத்தல. அப்படி சேஃபா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்க ரியாக்ஷனை பார்த்து கணிக்கிறது தான் தம்பி, வேற ஒண்ணும் இல்ல. பிசினஸ்ல ஜெயிக்க சூழ்ச்சி பண்றதெல்லாம் இந்த வியாபாரத்துல ரொம்ப சகஜம் தம்பி. இப்போ நீயும் பதிலுக்கு சூழ்ச்சி பண்ணி என்ன ஜெயிச்சு காட்டிட்டல்ல, அதையும் சகஜான்னு எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஆனா இந்த பல்லவி உங்ககிட்ட ஒரு கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கா பாரு, அது ஏன்னு யோசிச்சியோ? எதை மறைக்கிறா? எதுக்காக மறைக்கிறா? அது ஏன்பா என் கம்பெனிக்கு வரப்போ முகத்தை காட்டிட்டு வரா, உங்க கம்பெனிக்கு வரப்ப மட்டும் உன் முன்னாடி ஓடி போய் ஒளியுறா? அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சியா நீ? என்னப்பா பதிலே சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்க? இத நான் உனக்கு சவாலாவே விடுறேன். ஒன்னால பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? சவால் எனக்கு ஜெயிச்சு மட்டும்தான் சார் பழக்கம். சோ சவாலை ஏத்துக்கிற? கண்டிப்பா. கூடிய சீக்கிரம் பல்லவி யாரு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா பல்லவிக்காக நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட அந்த பல்லவி தன்னை ஏன் காட்டிக்க மறுக்கிறா? முடிஞ்சா அதை கண்டுபிடி. உன்னால முடியலையா சொல்லு, நானே உனக்கு பல்லவி அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்.
என்னப்பா பதிலே சொல்லாம பார்த்துக்கிட்டே இருக்க? இதை நான் உனக்கு சவாலாவே விடுறேன். உன்னால பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அதுவும் அந்த பொண்ணோட பிரைவசிக்கு எந்த பங்கமும் வராம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே. சவால் எனக்கு ஜெயிச்சு மட்டும்தான் சார் பழக்கம். ஸோ சவாலை ஏத்துக்கிற? கண்டிப்பா. கூடிய சீக்கிரம் பல்லவி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடி. எனக்கும் அதான் வேணும். ஏன்னா அவ யாருன்னு நீ கண்டுபிடிச்சாலும் நீ கஷ்டப்படுவ. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். அப்படியா? அதையும் பார்த்துடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் தம்பி. இதா இந்த நிமிஷத்துல கூட என்னால அந்த சீக்கிரட்டை உடைச்சிட முடியும். உடைச்சா நீ ஒடிஞ்சு போயிடுவ. ஆனா ஏன் உடைக்காம போறேன்னு கொஞ்சம் யோசி. அந்த சீக்கிரட்டை உடைச்சா பல்லவி ஒரு பிரச்சனை விட்டுச்சுறான்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவா. அப்படியெல்லாம் அவளை நிம்மதியா இருக்க நான் விட மாட்டேன். ஏன்னா அவளும் எனக்கு ரொம்ப ஆட்டம் காட்டிட்டா. சேர்ந்து நீங்க சித்திரவதை அனுபவிக்கணும். அதை நான் பார்க்கணும். ஒரே கல்லுல 2 மாங்காங்கிறதுக்கு இதுதான் என் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். வரேன். கார்த்திக் சாரோட வாழவும் ஆசைப்பட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் திரும்ப திரும்ப அவரை ஏமாத்திக்கிட்டு நான் என்னதான்க்கா பண்ணிட்டு இருக்கேன்? அப்படி நல்லவளா இருந்தா எங்கேயாவது சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிடு. தீபா, நீ கவலைப்படாத. கடவுள் நிச்சயமா உன் பக்கம் தான் இருப்பாரு. இப்ப இந்த ரெக்கார்டிங் விஷயத்தையே எடுத்துக்கோ. கார்த்தி உயிரை காப்பாத்ததான் இப்படி ஒரு விஷயத்த பல்லவி பண்ணான்னு புரிய வைக்க கடவுளா பார்த்துதான் அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்து கார்த்திக் கிட்ட எல்லாம் உண்மையை சொல்ல வச்சிருக்காரு. சவுண்ட் இன்ஜினியரா? இது என்ன கதை? அந்த சவுண்ட் இன்ஜினியரோட வைஃபையும் குழந்தையையும் நீ காப்பாத்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் யதார்த்தமாவா அமைஞ்சது. இதெல்லாம் கடவுளோட விளையாட்டாதான் எனக்கு தோணுது. இதே மாதிரி உன்னோட இந்த பிரச்சனைக்கும் கண்டிப்பா கடவுள் ஒரு நல்ல வழி உனக்கு காட்டுவாரு. எனக்கு என்னமோ இந்த சவாலை கூட அதுக்கான ஒரு பிள்ளையார் சுழியா தான் தோணுது. எல்லாமே நல்லதுக்கு தானே நினைச்சு தைரியமா இரு. சாங்க நான் ஃபுல்லா முடிச்சிட்டு வந்திருக்கேன். பாடினது யார் தெரியுமா? நீங்க விரும்பி கேட்டீங்களே, பல்லவிதான். இந்த பாட்டு உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? நாங்க கம்போஸ் பண்ண பாட்டு சார். எங்ககிட்ட தானே இருக்கும். சார், அவரோட பாட்டுன்னா அது அவர்கிட்ட இருக்கும்ல. ஏதோ ப்ளே பண்றேன்னு சொன்னாங்களே, பண்ண சொல்லுங்க. சார், வாட் இஸ் திஸ்? சார், என்ன சார் இது? என்னம்மா வீட்டுல என்ன ஒரே வெற்றி கொண்டாட்டமா? ஆமா சார், தாங்கவே முடியல. ஆளுக்கு ஓவரா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கவே அவ்வளவு கடுப்பா இருக்கு. இருக்கட்டும். ஏதோ முதல் தடவை ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டான்ட்டு நான் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன். அவனும் என்ன மாதிரியே கிரிமினலா யோசிக்கிறாங்கிறது தெரிஞ்ச பிறகு